ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல, அதாவது மலேசியன் தமிழ் படமா ரிலீஸ் ஆயிருக்க C4 சின்டா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல அப்படி இப்படின்னு போராடி கல்யாணத்துக்கு ஓகே ஆகி 4 வாரத்துல கல்யாணம் அப்படின்ற மாதிரி போகும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா பொண்ணோட வீட்டுல ஜாதகம் பார்த்து பண்ணும் அப்படின்ட்டு பண்ணும்போது அவங்களுக்கு தண்ணியில கண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நாள் கார்ல வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல 2 பேருமே மெமரி லாஸ் ஆயிடுறாங்க. அவங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா இதுதான் சாக்கு அப்படின்ட்டு இவங்க லவ் பண்ண விஷயத்தையே மறைச்சு தனியா உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்ல பிரசன்ட்டும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் கேரக்டரும் அல்டிமேட்டா இது எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி படத்துல வர காமெடி போர்ஷன்ஸும் நல்லா இருந்தது. ஆனா என்ன ஒரு சில இடத்துல கிரிஞ்சா இருக்கவும் தான் செஞ்சது காமெடியை பொறுத்த அளவு. அதே மாதிரி படத்துல வர எமோஷனல் பாண்டிங்கும் நம்ம ஈஸியா கனெக்ட் ஆகுது. அதனால இந்த படத்தை ரிலேட் ஆகி உட்காந்து பார்க்க முடியும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி காமெடி போர்ஷன்ஸும் நல்லாவே எழுதி எடுத்திருந்தாங்க. ஆனா என்ன பிரெடிக்டபிள் ஃபேக்டர் இருந்துகிட்டே தான் இருந்தது படம் பூரா. அதே மாதிரி நமக்கு டியூரேஷனும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இன்னும் பல சீன்ஸை கட் பண்ணி தூக்கி இருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவலில் ஒரு படமா இருந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.